ஹாய் ஹலோ வணக்கங்க. அடுத்தது ஒரு சாப்பாடு வீடியோ குட்டி மின்னலாக பார்த்தலாமா. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பால் காப்பி வீடு பார்த்துக்கோங்க தெரிஞ்சவங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி வந்து வாழை இலைக்கு பதிலாக வந்து பேப்பரில் உள்ள இலை தான் போட்டிருந்தாங்க. அவங்க வசதிக்கு ஏற்றவாறு போடுவாங்க. அதில் எந்த விமர்சனமும் என்ன செய்ய வேண்டாம், நம்ம பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் வாழை இலை போடணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, சரியா? அதில் வந்து அவியல் கூட்டு, தீயல் கூட்டு, முட்டைக்கோஸ் கூட்டு எல்லாமே கொண்டு வச்சுருந்தாங்க. கூட உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் வந்து நல்ல வேலை சோறு பார்த்துடுங்க. அந்த பயலுவும் என்கிட்ட வந்து அவ்வளோ சோறு வைக்கட்டான்னு சும்மா கிண்டல் சொன்னேன். நான் சொன்னேன், அவ்வளோ சாப்பிட மாட்டேமாக்கா, நீ கொஞ்சோண்டு வை அப்படின்னு சொன்னேன். ஃபைனலாக கொஞ்சோண்டு வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு கறி வாங்கினேன். அதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. பருப்பு கறிக்கு தீயல் கூட்டு காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா பப்படம், பழம், நிலவாழை எல்லாமே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே பப்படத்தை வந்து பருப்பு கறியில் பொடிச்சு போட்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது கொஞ்சோண்டு ரசம் வாங்கினேன். இன்றைக்கி சாம்பார் வாங்கலை பார்த்துடுங்க. ஏன்னா காலையில் தான் என்ன செஞ்சேன், கும்பாபிஷேகம் விநாயகர் கோயில் அங்கே சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்களா. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் பார்த்துக்கிடுங்க. அடுத்தது அப்படியே பப்படத்தை பிடிச்சி போட்டாச்சு, பழத்தை அதுக்கு மேலே போட்டாச்சு. இங்கேயுமே இன்றைக்கி வந்து அடை பாயசம் தான் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து பப்படத்தை அடை பாயசம் பழம் எல்லாம் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு சோறு வாங்கி மோர் நல்லா குழப்பி அடித்தேன் பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த இலையில இப்படி சாப்பிட்றதுக்கு ஐயோ செம்மையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சாப்பிடும் போது கூச்சம் கிச்சலாம் ஒன்றும் படாதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.